வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி பற்றி பார்க்க போகிறோம். கை கால் ரொம்ப இச்சியாக ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது ப்ரெக்னன்சியில் அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அது கோலிஸ்டாசிஸாக இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ப்ரெக்னென்ட் லேடிஸ் உள்ளங்கையெல்லாம் அரிக்குது, பாதம் அரிக்குது, உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதுதான் ஒரு மோஸ்ட் காமன் சிம்டம் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு. இந்த கோலிஸ்டாசிஸை அப்ஸ்டெட்ரிக் கோலிஸ்டாசிஸ், அதாவது ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய கோலிஸ்டாசிஸ், ஆர் இன்ட்ராஹெப்பாட்டிக் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ICP அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ஒரு லிவர் கண்டிஷன். லேட் ப்ரெக்னன்சியில், அதாவது 3rd trimester ஆஃப் ப்ரெக்னன்சி சொல்கிறோம் இல்லையா, 7, 8, 9 மாதங்கள், அந்த டைமில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு லிவர் கண்டிஷன் இது. லிவருங்கிறது என்ன? ஈரல். அண்ட் இது டெலிவரிக்கு அப்புறம் தானாகவே சரியாகிடுது. ஸோ ப்ரெக்னென்சியில் தான், எஸ்பெஷலி 3rd trimester இது காமனாக இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சியில், லேட் ப்ரெக்னென்சியில் டெலிவரிக்கு அப்புறம் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நார்மல் ஆகிடுது இந்த கண்டிஷன். 3rd trimester ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது ஒரு 28 வாரங்கள் கழிச்சு, ப்ரெக்னன்சி வீக் 28க்கு அப்புறம் இது இன்னும் ரொம்ப காமனாக இருக்குது. பட் சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே கூட இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த ப்ரெக்னென்ட் லேடியை பாதிக்கிறத விட அந்த குழந்தைக்கு அது பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே போய் டாக்டர்கிட்ட அதை பற்றி சொல்லி டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது என்னென்ன சிம்டம்ஸ் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் காமன் சிம்டம் கைகள், அதாவது கை, உள்ளங்கை அண்ட் பாதம்லாம் ரொம்ப இச்சியாக இருக்க மாதிரி இருக்குது. பாதங்கள் ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதுவும் அந்த இச்சினஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும்னா, அவங்களால நைட்டு தூங்கக்கூட முடியாது. ஆக்சுவலாக பகலை விட உங்களுக்கு நேரம் ஆக ஆக, அந்த நாள் போக போக அண்ட் நைட்டில் அந்த இச்சினஸ், உடம்பு பூரா அரிக்கிற மாதிரி இருக்கும் நைட் ஆக ஆக. அண்ட் அது இன்னும் சிவியர் ஆகிட்டே இருக்கும் நைட் டைமில். அண்ட் நிறைய பேரால் தூங்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சிம்டம்ஸ்? ஜாண்டிஸோட சிம்டம்ஸ், லைக் கண்ணோட அந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல, அது மஞ்சளாக இருக்குது. இல்லை ஸ்கின், அதாவது அவங்க முகம் இல்லை உடம்புல வேறு ஏரியாஸில் தோல் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது, ஜாண்டிஸில் இருக்கிற மாதிரி. இல்லாட்டா ரொம்ப டார்க் யூரின் ரொம்ப மஞ்சளாக போகிறது. வாமிட்டிங், இல்லைனா நாஷியா, கொமட்டல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதோ, இல்லை பசியே எடுக்காத மாதிரி இருக்கிறதோ. ஆக்சுவலாக நம்மளுக்கு 3rd trimester நல்லா பசி எடுக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் முதல் 3 மாதங்களில் கொமட்டலோ வாந்தியோ இல்லைனா பசி எடுக்காமல் இருக்கிறது காமன். பட் ப்ரெக்னன்சியோட 7, 8, 9வது மாதங்களில் அது காமன் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் இந்த மாதிரி வாமிட் வர மாதிரியோ, இல்லை நாஷியஸாக இருக்குது, இல்லை பசியே இல்லைன்ற மாதிரி இருக்குது, இல்லைனா உங்கள் மோஷன் ரொம்ப பேலாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அதாவது நல்லா மஞ்சளா இல்லாம மோஷன் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல போற மாதிரி இருக்கு. இல்ல ரைட் சைட்ல அந்த வயிறுல வந்து மேல ரைட் சைட்ல வந்து வலி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்ல யாருக்கெல்லாம் வந்து இது வந்து அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஏன் வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து பேசிக்கா ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதாவது சில ஏரியாஸில் சில ஊருங்களில் சில ஜியோகிராஃபிக் லொக்கேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக வருது. ஸோ அந்த இடம் சூழ்நிலை பொறுத்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது இதுக்கு காஸ்ட்னு பார்க்கும்போது. அண்ட் ஹார்மோனல் ரீசன்ஸும் இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் தானே வருது. அந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆன அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக தானாக ரிசால்வ் ஆகிடுது. ஸோ ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்குது. அது தவிரையும் சில ரீசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி லிவர் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, இல்லைனா லிவர் டேமேஜ் ஆகி இருக்கு, ஆர் நீங்க வந்து மல்டிபிள் பேபிஸ் கேரி பண்றீங்க, ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெட்ஸ் கேரி பண்றீங்க, இல்லைனா உங்களோட ஏஜ் அபவ் 35 இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வரத்துக்கான வாய்ப்புகள் ஸ்லைட்லி ஹையர், கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் பிரெக்னன்சி வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்க ஏதாவது பண்ணி இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட முடியுமா, வராம பார்த்துக்க முடியுமானா அப்படி முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ப்ரிவென்ஷன்னு ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து சப்போஸ் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரீஅக்கரன்ஸ் சான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் வந்து இது வராமல் தடுக்கிறது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து சாத்தியம் இல்லை. ரீஅக்கரன்ஸ் சான்சஸ் வந்து இதுக்கு ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அடுத்தடுத்த ப்ரெக்னென்சிஸில் இதே மாதிரி கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வரதுக்கு 60 to 70% சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ஹை ரீஅக்கரன்ஸ் ரேட் இருக்குது. உங்களுக்கு வந்து சிவியர் கோலிஸ்டாசிஸ் இருந்தது போன ப்ரெக்னென்சிலனா 90% வாய்ப்பு இருக்குது அடுத்த ப்ரெக்னென்சிஸ்லையும் அதே மாதிரி வர்றதுக்கு. ஸோ ரீஅக்கரன்ஸ் சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதால அதுவும் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ அது கம்பைன்ட் வித் பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இருக்கா கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு. ரொம்ப ரேர்லி தேவைப்பட்டதுன்னா ஃபர்தர் டெஸ்டிங் ஆர் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு சில மெடிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் உங்கள் டாக்டர் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. உங்களோட பேபி வந்து எப்படி இந்த கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க, உங்களோட இந்த கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு சிவியர் ஆர் நாட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை விட அந்த குழந்தைய தான் வந்து இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் ஆர் சான்சஸ் இருக்குங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கா, குழந்தை ஓகேவா இருக்காங்களா அப்படிங்கிறத டாக்டர் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து என்எஸ்டி அதாவது நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெஸ்ட் இல்லை பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல், இது ரெண்டும் கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பேபியோட வெல்பீயிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ குழந்தை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓகேவா இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. அண்டு தேவைப்பட்டதுன்னா ஏர்லியாக டெலிவரி பண்ணிடுவாங்க முடிஞ்சா. அண்ட் குழந்தை வந்து ஓகேவா இருக்காங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நார்மலாக இருக்காங்க, உங்கள் கண்டிஷன் ரொம்ப சிவியராக இல்லை அப்படின்னா 37 வீக்ஸ் வரைக்கும் 38 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு லேபரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. பட் தேவைப்பட்டதுன்னா இன் ரேர் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப கண்டிஷன் உங்களோடது சிவியராக இருக்குது, மெடிகேஷன் ஒர்க் பண்ணலை, இல்லைனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை மெடிசன்ஸ், இல்லை குழந்தை எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு தெரிய வந்தாலும்
அப்போ வந்து ப்ரீ டேர்ம் டெலிவரி பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அவசியம் ஏற்பட்டதுன்னா 37 வீக்ஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ப்ரீ டேர்ம் டெலிவரி கூட பண்ண வேண்டி இருக்கலாம் குழந்தைய. ஸோ இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மம்மை விட. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ டேர்ம் டெலிவரி ஆர் ப்ரீ டேர்ம் பர்த். குழந்தை வந்து ப்ரீ டேர்மாக பிறக்க வேண்டி இருக்கலாம் சுச்சுவேஷன். குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஆனாங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த மெக்கோனியம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த மோஷன் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதை ப்ரீத்திங் ப்ராக்டிஸில் உள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லங்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுக்கோ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. 100ல் 2 குழந்தைங்க, அதாவது ஜென்ரலாக ஒரு 2% வந்து இந்த மாதிரி கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து குழந்தைங்க வந்து ஸ்டில் பர்த், அதாவது வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து அவங்களுக்கு மற்ற இஷ்யூஸ் லைக் ப்ரீ எக்லாம்சியா ஆர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் கே லெவல்ஸ் எஃபெக்ட் ஆகுறதால இன்டர்னல் ஹேமரேஜ், அதுக்கான ரிஸ்க்கும் வந்து மம்க்கு இருக்குது. ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ரெக்னன்சியில் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்தது அப்படின்னா அப்போ குழந்தை கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிடுமானா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கண்டிஷன் வந்த நிறையா பேருக்கு டோட்டலி நார்மல் அண்ட் ஹெல்த்தி பேபிஸ், அப்சல்யூட்லி ஃபைன் அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஹெல்த்தியாக கரெக்டாக தான் இருந்திருக்கு. இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் உடனே பதட்டமாக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணும்போது இந்த கண்டிஷனை குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, take care.